Okay. Hello, hi everyone. Welcome to another episode of Fitness Talks podcast. ஸோ இது வந்து ஒரு வீடியோ எபிசோட். அதனால் யாரும் கவனிக்கலை அப்படின்னா பாருங்கள், வீடியோவில் தான் பேசிகிட்ருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடும் வீடியோவிலே பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஸோ கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வார்ம் அப் அண்ட் ரெஸ்ட் டேஸ் பற்றி தான். ஸோ வார்ம் அப் அண்ட் ரெஸ்ட் டேஸ் அப்படிங்கிறது வந்து லைக் நம்மளுடைய ஆக்சுவல் லிஃப்ட்டுக்கு அது காம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயம். ஸோ நிறைய பேர் அது பெருசாக பிளான் பண்ணுறது கிடையாது, அதுக்குன்னு ஒரு பெரிய எஃபர்ட் போடுறது கிடையாது. அது எப்படி இருக்கணும், நிறைய பேர் தப்பாக வார்ம் அப்பை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல வந்து வார்ம் அப்னால் என்ன? லைக் இனிஷியலாக எப்போவுமே நம்மளுடைய எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரொட்டீன், ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய ஆக்சுவல் லிஃப்ட்டுக்கு முன்னாடி நம்ம பாடியை ரெடி பண்ணுறது தான் அது. ஸோ என்ன அப்படின்னா ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம லைக் மேபி நிறைய பேர் ஏர்லி மார்னிங் ட்ரெயின் பண்ணலாம், இல்லை நிறைய பேர் ஈவினிங் அப்புறம் கூட ட்ரெயின் பண்ணலாம். ஸோ நம்ம பண்ணக்கூடிய ட்ரைனிங் வெயிட் ட்ரைனிங்காக இருக்கிற பட்சத்தில் நம்ம பண்ணக்கூடிய வார்ம் அப் வந்து ப்ராப்பராக நம்மளுடைய லிஃப்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்ம இன்ஜுரி ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வார்ம் அப் அப்படிங்கிறப்ப முதல் விஷயம் வந்து நம்ம ஐடியலாக நம்ம ஓவரால் பாடியை மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான். ரொம்ப சிம்பிளான ஒரு வார்ம் அப் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஒரு ட்ரெட்மில்லில் வாக் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அது ரொம்ப ஒரு ஜென்ரலான ஒரு வார்ம் அப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்ம் அப் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், டிப்ஸ் அண்ட் ஸ்குவாட். இதனாலேயுமே வந்து வார்ம் அப்பாக ஃபஸ்ட்டு பண்ணுறது தான். ஸோ எடுத்தோடனே ஒரு 10 to 15 ரெப்ஸ்க்கு ஒரு 3 செட்டுக்கு இந்த 4 எக்ஸசைஸும் கம்ப்ளீட் பண்ணுறப்பே அவங்க எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமேல் வந்து அவங்க அதை ஆக்சுவலாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய லிஃப்ட் பண்ணுறப்ப தேவையான அளவுக்கு எனர்ஜி இருக்காது, ப்ராப்பராக அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ வார்ம் அப் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இந்த 4 எக்ஸசைஸுமே வந்து ஒரு பாடி வெயிட் எக்ஸசைஸ். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த எக்ஸசைஸை நீங்கள் அன்னைக்கு பர்டிகுலர் மசில் குரூப் பேஸ் பண்ண ரொட்டீனில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதை எந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்க போகுது. இந்த எக்ஸசைஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர்த்துக்கு ப்ராப்பராக புஷ்அப்ஸ், புல்அப்ஸோ, ஸ்குவாட்ஸோ அது பண்ணவும் முடியாது. இனிஷியலாக எடுத்தோடனே எல்லாருக்கும் அந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்துடுது ஈஸியாக. ஸோ அப்படிங்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் புல்அப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தனி டெக்னிக். அது வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணி அதுக்கான எஃபர்ட் போட்டு அவங்க அதை பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்ப இதெல்லாம் எல்லாராலையும் பண்ணிட முடியாது. இது என்னன்னா ஒரு பெரிய டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டராகவும் மாறிடும். அது ரொம்ப முக்கியமாக புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்தோடனே இந்த 4 எக்ஸசைஸ் தான் ஃபஸ்ட்டு வார்ம் அப்னு கொடுப்பாங்க. அதை ஃபஸ்ட் டே பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. லைக் மொதல் நாள் பெருசாக எதுவும் தெரியாது, டக்குன்னு அவங்க ஒரு எந்தூசியாசத்தோடு பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன ஆகுனா, லைக் நெக்ஸ்ட் டே அவங்க ஜிம்முக்கு வரப்போ அந்த பாடி பெயின் பயங்கரமாக இருக்கும் டாம்ஸ்னால். அப்போ எகைன் அந்த எக்ஸசைஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ அவங்களால அதை ப்ராப்பராக பண்ண முடியாது. நிறைய பேருக்கு இந்த புஷ்அப்ஸ் எடுக்க அந்த பொசிஷன்லேயே ஜாம் ஆகி நின்றுவாங்க. காரணம் பாடி அந்தளவுக்கு பெயினில் இருக்கிறப்ப நம்மளால் அதை ப்ராப்பராக பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த ரீசன்னால் அவங்க வந்து அடுத்து கண்டினியூ பண்ணாமலும் இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி தான் டெய்லி பெயின் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இப்படி தான் இருக்கும் பெயின், இந்த பெயினோட பண்ணால் தான் ரிசல்ட்டுன்னு சொல்லி வேறு தப்பாக கைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இதெல்லாமே ஒரு தப்பான ஃபேக்டராக போய் முடிஞ்சிடும். அதனால் நிறைய பேர் ஜிம்மை குவிட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் என்னென்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வார்ம் அப்பில் இந்த 4 எக்ஸசைஸ் கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. பட் இந்த 4 எக்ஸசைஸை நம்மளுடைய ஆக்சுவல் ஒர்க் அவுட் ரொட்டீனில் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லலை, இது வார்ம் அப் கிடையாதுன்றதான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த பாயிண்ட் தான் முக்கியம். அடுத்தது வந்து ஒரு வார்ம் அப் எப்படி இருக்கலாம்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஸ்ட் கிளாஸோ ஒரு ஷோல்டர் கிளாஸோ எடுத்துக்கணும் அப்படின்னா, அந்த கிளாஸில் அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை மிமிக் பண்ணக்கூடிய மாதிரியான இதுதான் நம்மளுடைய வார்ம் அப்பாக இருக்கணும். ஸோ அப்போ எப்படின்னா, வார்ம் அப் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும். நம்ம அந்த ஜஸ்ட் மூமெண்ட்டை தான் மிமிக் பண்ணுவோம். ஸோ நம்ம பாடி வந்து ரெடி ஆகும். ப்ளஸ் இந்த மூமெண்ட் தான் நம்ம பண்ண போகிறோன்றது நம்ம மைண்ட்லேயே ரிஜிஸ்டர் ஆயிரும். அப்படிங்கிறப்ப ஆக்சுவல் லிஃப்ட் நம்ம பண்ணுறப்ப நம்ம எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் நம்ம கேஷுவலாகவும் அந்த லிஃப்ட்டில் அந்த ரெப்பில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ராப்பராக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வார்ம் அப் வந்து நம்ம டிசைன் பண்ணணும். அடுத்து வந்து இப்போ நிறைய பேர் ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சுலாம் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் மூமெண்ட்ஸ்னால் செஸ்ட் மூமெண்ட்ஸை ரெசிஸ்டன்ஸ் பேண்டில் வந்து அவங்க மிமிக் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் ஸ்ட்ரெச்சிங், புல்லிங், இது எல்லாத்தையுமே அவங்க மிமிக் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல ஒரு வார்ம் அப் தான். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலாக வந்து என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் அண்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது ஆக்சுவலி எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய விஷயந்தான். இது வந்து ஆக்சுவல் லிஃப்ட் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொட்டீனில் ஃபஸ்ட் எக்ஸசைஸே வந்து பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ் அப்படின்னா, எடுத்த உடனேயுமே வந்து அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டை ஒரு எம்டி பாரில் அப்படி நம்ம மிமிக் பண்ணுறது. ஸோ அப்படிங்கிறப்ப அது ரொம்ப லைட்டாக தான் இருக்க போகுது. நம்ம எந்த ஒரு ஃபீலும் இருக்க போகிறது ரொம்ப லைட்டாக இருக்க போகுது. பட் ஆனால் நம்ம எப்படி ஒரு ஆக்சுவல்
லிஃப்ட் நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம அதே ஃபார்மில் நம்ம அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவோம். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பாடி அதுக்கு ரெடி ஆகும். ப்ளஸ் நம்மளுடைய க்ரிப்போ நம்மளுடைய பொசிஷனிங்கோ ஏதாவது ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் அதை நம்ம கரெக்ட் பண்ணிடுவோம். நம்ம மெயின் லிஃப்ட்டுக்கு முன்னாடி இதை எம்டி பாரில் மிமிக் பண்ணுறதும் ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ லிஃப்ட் பண்ணுறோன்ற வெயிட் இருக்குல்ல அதோடைய ஒரு 20% 30% யூஸ் பண்ணி ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ்க்கு நம்ம ஒரு செட்டோ 2 செட்டோ நம்ம எந்த அளவுக்கு ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வார்ம் அப் செட் வந்து நம்ம ஷெடியூல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆக்சுவல் லிஃப்ட் வந்து இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் நம்ம இப்போது ஒரு 2 10 kg பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு 2.5 kg பிளேட்ஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஒரு வார்ம் அப்னு சொல்லி. இல்லை ஒரு எம்டி பாரில் ஒரு 2.5 kg பிளேட்ஸில் ஒரு 2 செட்டு வார்ம் அப்னு பண்ணிவிட்டு தென் ஆக்சுவல் லிஃப்டான அந்த 10 kg நீங்கள் போகலாம். சில நேரம் என்ன ஆகுனா இப்போ அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ரெப்ஸே வந்து அதிகமாக இருக்கும். 50 kg 100 kg லிஃப்ட் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% ஆஃப் த வெயிட் வரைக்குமே அவங்க அதை வார்ம் அப்பாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அது ஆக்சுவலி வார்ம் அப்பாக தான் இருக்கும். காரணம் வந்து அந்த ஆக்சுவல் வெயிட் அவங்க லிஃப்ட் பண்ணுறப்ப தான் அவங்க கம்ப்ளீட் மசில் என்கேஜ்மெண்ட் அந்த மெக்கானிக்கல் டென்ஷன் எல்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியும் நம்ம தூக்கக்கூடிய ஆக்சுவல் லிஃப்ட்லேருந்து ஒரு 50% அண்ட் பிலோ அந்த ரேஞ்சிலையும் கூட நம்ம செட் பண்ணி நம்மளுடைய வார்ம் அப்பாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் தான் கிடையாது. எந்த எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோமோ அந்த எக்ஸசைஸுடைய லைட்டஸ்ட்டு வெயிட்டை யூஸ் பண்ணிவிட்டு சேம் மூமெண்ட்டை நம்ம அப்படியே மிமிக் பண்ணோன்னா அது ஒரு வார்ம் அப் செட். இந்த வார்ம் அப் செட்டை வந்து நம்ம ஆக்சுவலாக நம்மளுடைய ஆக்சுவல் லிஃப்ட்டோட கன்சிடர் பண்ண வேணாம். அது ஒர்க்கிங் செட்டாக வச்சுக்கிறது கிடையாது. இது வந்து வார்ம் அப் செட்டுன்னு சொல்லி பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆக்சுவல் ஒர்க்கிங் செட்டில் நம்ம ப்ரீவியஸ் லிஃப்ட்டில் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணோம் எவ்வளோ நம்ம வெயிட்டு நம்ம தூக்கணுமோ அதை நம்ம ஆக்சுவல் லிஃப்ட்டில் எவ்வளோ ரெப்ஸ் எவ்வளோ லாஸ்ட் வீக் பண்ணோம் இப்போ நம்ம எவ்வளோ அட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு அதை பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இன்னொன்று இப்போது இந்த வார்ம் அப் செட் நம்ம பண்ணுறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் வந்து இந்த மூமெண்ட்டை தான் நம்ம பண்ண போகிறோங்கிறத நம்ம அப்படியே மிமிக் பண்ணி பார்த்துட்டோம். அதே லைக் எக்யூப்மெண்ட்ஸோட லைட்டஸ்ட் வெயிட்டோட இல்லை ஒரு 50% அண்ட் பிலோ வெயிட்டோட நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்சுவல் லிஃப்ட் போகிறப்ப ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக நம்மளால் அதை கரெக்டாக பண்ணிட முடியும். இந்த ரீசனால் இந்த மாதிரி நான் என்னுடைய வார்ம் அப் எப்பவுமே வச்சுக்குவேன். எந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் பண்ண போகிறேனோ அந்த எக்ஸசைஸுடைய லைக் மூமெண்ட்டை அப்படியே லைட்டஸ்ட் வெயிட்டில் ரெப்ளிகேட் பண்ணி பார்க்குறது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி வச்சு உங்கள் வார்ம் அப் செட்ஸை அதனால் யாரும் புஷ்அப்ஸ் புல்அப்ஸு ஸ்குவாட்ஸு டிப்ஸு இதுதான் வார்ம் அப்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. யாராவது சஜஸ்ட் பண்ணாலுமே நீங்கள் அதை அவ்வளோ இதுவாக எடுத்துக்கின்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர் வந்து இதை பண்ண முடியாமல் டிமோட்டிவேட் ஆவாங்க. கிடையவே கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் அந்த பர்டிகுலர் பாடி வெயிட் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்காக உங்களுடைய ரொட்டீனில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் எக்ஸசைஸ் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும், பெட்டராக லேர்ன் பண்ணி ஆக்சுவலாக ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வார்ம் அப் பற்றி. ஸோ வார்ம் அப் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். அட் த சேம் டைம் இவ்வளோ கஷ்டமாகவும் நம்ம ஷெடியூல் பண்ணிக்க வேண்டியதில்லை. இது என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். இப்போ இதுவே நிறைய பேருக்கு நிறைய விதங்கள் லைக் வேறு சஜஷன்ஸ் இருக்கலாம். தேர் ஆர் மெனி மெத்தட்ஸ். அதில் இது ஒரு நல்ல ஒரு மெத்தட். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இன்னொன்று இருக்கும். அவர் லெனின் ப்ரோ வந்து சஜஸ்ட் பண்ணுவார் வார்ம் அப் மொபிலிட்டி ட்ரில்லுக்காக கோவார்டுன்னு ஒரு ஆப்பு. ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீ ஆப்ஷன்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே நல்லாயிருக்கும். மெடிசின் பால் யூஸ் பண்ணியோ இல்லை ஒரு ஃபோம் ரோலரோ சம்திங் ஏதோ இல்லை ஒரு பார்பல் யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் எக்யூப்மெண்ட் பேஸ் பண்ணி எப்படி வார்ம் அப் பண்ணலாம், எந்த மாதிரியான எக்ஸசைஸ்க்கு எப்படிப்பட்ட ஒரு மொபிலிட்டி ட்ரில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்மளுடைய ஆக்சுவல் லிஃப்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சஜஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து வந்து ரெஸ்ட் டேஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது ரெஸ்ட் டேஸ் அப்படிங்கிறத முதல்ல நம்ம எப்படி டிசைன் பண்ண போகிறோம்? மொதல் விஷயம் நம்ம எவ்வளோ நாள் லிஃப்ட் பண்ண போகிறோங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இன்னொரு விஷயம், ரெஸ்ட் டேஸ் அப்படிங்கிறது எப்பவுமே நம்மளுடைய ஷெட்யூலில் நமக்கு ரெக்கவரிக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஒரு ஹெவி டேக்கு அப்புறமேல் ஒரு ரெஸ்ட் டே வைக்கிறதோ இல்லைன்னா நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் நமக்கு ஒர்க் லோட் அதிகமாக இருக்குது அப்படின்னா லைக் அந்த மாதிரியான டேஸை நம்ம ரெஸ்ட் டேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டேயில் நம்மளால் லிஃப்ட்டில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, அதுக்கான டைம் நமக்கு கிடைக்காது. அப்போ அப்படி ரெஸ்ட் டேஸ் வச்சுட்டு
எந்த டேயில் நம்மளுடைய ஒர்க்கோ பர்சனல் லைஃப்லோ அப்போ நம்ம கேப் கிடைக்குதோ அப்போ நம்ம ஒர்க் அவுட்டை ஷெடியூல் பண்ணுறது. இந்த மாதிரி நம்மளுடைய ஷெடியூல் பேஸ் பண்ணி இருக்கணும் ஒன்று. இன்னொன்று, இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் மென்ஷன் பண்ணிப்பாங்க எப்போ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ப்ரோக்ராமில் ஒரு பர்டிகுலர் டே வந்து ரொம்ப ஹெவியான டேயாக இருக்குன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரெஸ்ட் டேவாக பிளான் பண்ணுவாங்க. அப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா உங்கள் பாடியோட ரெக்கவரிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமாக லைக் ரொம்ப ஓவர் ட்ரைனிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனால் ஆக்சுவலி நம்ம ஓவர் ட்ரைனிங்னு நம்ம யாரும் பெருசாக பண்ணுறது கிடையாது. நான் சொல்லுவேன் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு. ஆக்சுவல் அத்லெட்ஸ் வேணால் அவங்க அந்த மாதிரி ஓவர் ட்ரைனிங்கோ இல்லை அவங்க அந்த வால்யூமை மீறி போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கூட பண்ணலாம். ஸோ ஜென்ரல் பாப்புலேஷன் பார்க்குறப்ப ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு 2 to 3 days ரெஸ்ட் டேஸ் இருக்கிறது தப்பே கிடையாது. நான் நிறைய நேரம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜிம்முக்கு நம்ம போகணும், இந்த ரெஸ்ட் டேஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராக்ரஸ் பெருசாக அடி வாங்கும்னு நினைப்பாங்க நிறைய பேர் வந்து மசில் லாஸ் நடந்துடும். இந்த மாதிரியான தப்பான ஐடியாலஜினால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஸ்ட் டேஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க, கம்மியாக வச்சுக்க பார்ப்பாங்க. எவ்வளோ பெயினோ எவ்வளோ டயர்டோ இருந்தாலும் இல்லை இன்றைக்கி கம்பல்சரி நம்ம ஜிம் போய் ஆகணும், இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணக்கூடாது. ரெஸ்ட் டேஸை கண்டிப்பாக ப்ராப்பராக பிளான் பண்ணணும். அதை ப்ராப்பராக ஷெடியூல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 நாள் இருக்கிறது எந்த ஒரு தப்புமே கிடையாது. நம்மளுடைய ரெக்கவரிக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஒரு இன்டர்மீடியட் லிஃப்டராக இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு 2 days நீடட். அதுக்கு மேலேயும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். இப்போது என்ன தான் நான் பிகினர் இன்டர்மீடியட் அட்வான்ஸ்னு நான் சொன்னாலும் கூட ரெஸ்ட் டேஸ் வந்து அந்தந்த இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து வீக்லி 6 days ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, நல்லா தூங்குறாங்க, ப்ராப்பரான நியூட்ரிஷன் இருக்குது. பட் ஆனால் என்ன தான் அவங்களுடைய ஸ்லீப் வந்து ஒரு 8 to 9 hours இருந்தாலுமே அவங்களுக்கு அப்படியே டயர்ட்னஸ் வந்து அவங்கள விட்டு போகலை, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு வித எப்படி சொல்கிறது, அவங்களுடைய லிஃப்ட் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. என்ன தான் நியூட்ரிஷன் ப்ராப்பர் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் இந்த ஒரு இஷ்யூ இருந்தது. இது வந்து காரணம் வந்து லேக் ஆஃப் ரெஸ்ட் டேஸ். வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்க. ஏதாவது ப்ராப்பரான ஒரு ஒர்க் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கூட ரெஸ்ட் டேஸ் இந்த அளவுக்கு மினிமலாக இருக்கிறது இந்த மாதிரி நம்மளுடைய டயர்ட்னஸ்க்கோ நம்மளுடைய ரெக்கவரியில் பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நாள்ன்றது 2 நாளாக மாற்றலாம். நீங்கள் சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஷெடியூலுக்கு நடுவில் நீங்கள் ஒரு ரெஸ்ட் டே கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் பண்ணுறதுனாலையும் நம்மளோட ஆக்சுவல் லிஃப்ட் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம ப்ராப்பராக ரெக்கவர் ஆனால் மட்டும்தான் அடுத்த செஷனில் நம்மளால் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் ஒழுங்காக ரெஸ்ட் எடுத்து ரெக்கவரி ஆனீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அடுத்து எக்ஸசைஸை ப்ராப்பராக பண்ண முடியும், ப்ராப்பரான ஒரு க்ரோத்தை பார்க்க முடியும். இல்லைன்னா நம்ம ப்ரீவியஸ் லிஃப்ட்லேருந்தே ரெக்கவர் ஆகிருக்க மாட்டோம். இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறதுமே நம்மளால் ப்ராப்பராக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அல்டிமேட்டாக வந்து நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கும், ப்ராக்ரஸ் அடி வாங்கும், அல்டிமேட்டாக இன்ஜுரி வந்துடும். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ரெஸ்ட் டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன தான் நம்ம பாடிக்கு ரெஸ்ட், இப்போ நிறைய பேர் சொல்லலாம் டெக்னிக்கலாக ஒரு மசிலுக்கு வந்து இத்தனை ஹவர்ஸில் வந்து ரெக்கவரி ஆயிரும் அப்படிங்கிறப்ப, நான் இன்றைக்கி செஸ்ட் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 days ரெக்கவர் ஆயிரும், செகண்ட் தேர்ட் வித் 4th day நான் திருப்பி செஸ்ட் பண்ணலாம் தானே அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மசில் பேஸ் பண்ணி மட்டும் யோசிப்பாங்க. ஈவன் தோ ஜஸ்ட்டு நம்ம ஒரு நாள் மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அடுத்த 2 நாள் மற்ற மசில் குரூப் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம், அது ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணியிருப்போம். நம்மளுடைய ஒர்க் அவுட்டில் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ ப்ராப்பராக இருக்கிறதுக்கு நம்மளோட மைண்ட் செட்டு ரொம்ப முக்கியம். ஸோ எவ்ரிடே ஜிம்மில் அந்தளவுக்கு ஹார்டாக நம்ம புஷ் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸாஸ்ட் ஆகும். நான் சொல்கிறது மென்டலி. அப்படின்ற நேரத்தில் இந்த ரெஸ்ட் டேஸ் ஒரு மென்டல் ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இந்த காரணத்துக்காகவும் ரெஸ்ட் டேஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து இப்போ என்ன தான் நான் வந்து இத்தனை டேஸ் இருக்கலாம், இப்படி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், இப்படி வார்ம் அப் பண்ணலாம் அப்படின்னு விஷயங்கள் நான் சொன்னால் கூட அல்டிமேட்டாக உங்கள் பாடி பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பாடி ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. என்ன தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருந்தாலும் இது ஆக்சுவலி ஒரு ஜென்ரலான ஒரு கைட்லைன்ஸ் மட்டும்தான். இது நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு அது எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணுது, உங்களுக்கு இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும், என்ன ட்வீக்ஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த மாதிரி இதை அப்ரோச் பண்ணி பண்ணுறது வந்து இட்ஸ் மச் பெட்டர். ஸோ சொல்லிட்டாங்க, ஸோ இப்படி தான் ரெஸ்ட் டேஸ் எடுக்கணும் போல், ஐயோ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு இது ரொம்ப எக்ஸாக்டாக எடுத்து பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இது ஒரு கைட்லைனை வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் பாடி என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிறது வந்து மச் பெட்டர். ஸோ உங்களுடைய ரெஸ்ட் டேஸ் அண்ட் வார்ம் அப் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வார்ம் அப் நான் முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸாஸ்ட் பண்ணக்கூடிய டயரிங்காக
ஆக்கக்கூடிய மாதிரியான வார்ம் அப் வந்து ஷெட்யூல் பண்ணிக்காதீங்க. உங்களோட ஆக்சுவல் லிஃப்ட்டுக்கு இது காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ லைட்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் எஃபெக்டிவாக இருக்கணும், நீங்கள் இன்ஜுரி இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி லிஃப்ட்டை இன்னும் ரொம்ப பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும் நீங்கள். ஸோ அந்த மாதிரி வார்ம் அப் வச்சுக்கோங்க. ரெஸ்ட் டேஸ் உங்களுக்கு ரெக்கவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து நீங்கள் பண்ண போகிற உங்களுடைய செஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியாக இருக்கணும். ஸோ இப்படி ரெஸ்ட் டேஸ், வார்ம் அப் இது ரெண்டையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ திங்க் இவ்வளோ தான். இது சின்ன டாபிக் தான், இவ்வளோ தான் இதில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்ல நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இதில் வந்து மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், இதை இப்படி ட்வீக் பண்ணலாம், இதை இப்படி சேஞ்சஸ் பண்ணலான்றது இருக்கலாம். ஸோ அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தாராளமாக. பட் இப்போ நான் சொன்னது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். இது பேசிக்காக எல்லாருமே எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட். இந்த பர்டிகுலர் எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங்.